வணக்கம் மக்கள், இன்னைக்கு நம்ம விடுதலை படத்தோட ட்ரெய்லர் பண்ண போறோங்க. வித்தர் பேசிதான் வீடுக்குள்ள போயிடலாம். ஆல் இண்டியா ரேடியோ சற்றுமுன் கிடைத்த செய்தி வாசிப்பவர் பர்குணன். தலைநகரிலிருந்து அருமபுரிக்கின்ற அதிகாலை வரவேண்டிய விரைவு ரயில் பாலம் ஒன்றில் விபத்துக்குள்ளானதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ரயில் நாம் இதுவரைக்கும் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஃபீல்டில் இறங்கி வேலை பண்ண ஆளுங்க தான் சார். நிஜமான லீடர் அந்த பெருமாள் வாத்தியார் தான் சார். அன்லெஸ் அண்ட் அன்டில் வி கெட் ஹோல்ட் ஆஃப் ஹிம், இந்த மக்கள் படையோட வளர்ச்சியை நம்மளால் தடுக்கவே முடியாது. இது வரைக்கும் இந்த ஸ்டேட்ல நடக்காத அளவுக்கு ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கு. அதை பற்றி மட்டும் பேசலாம். எங்களுடைய டார்கெட் மக்கள் படை தலைவன் பெருமாளை பிடிக்கிறது, டெட் ஆர் அலைவ். ஐயா, நான் நல்லா ஃபயரிங் பண்ணுவீங்கய்யா. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் படையை பிடிக்கிறதுக்கு நானும் உதவியாக இருப்பீங்கய்யா. கொடுக்குற வேலையே சரியா பண்ண தரல, இதுல இது வேற. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. காக்கச்சட்டை போடுற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நேரம் வரும், அதுக்காக நம்ம காத்திருக்கணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதா செய்யும், அதுக்காக சாப்பிடாம இருக்காதீங்க. படத்துல பாடி மீட்டிங் அன்ஃபார்ச்சுனேட்லி வாத்தியாரோட எந்த இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இல்லை சார். அவர் 24 வருஷத்துக்கு முன்னாடி கலந்துக்கிட்ட ஸ்கூல் ஃபங்க்ஷனில் எடுத்த சின்ன ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். ஆளை பார்த்து இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே போனாலும் அடையாளம் காட்டுவான்ல, அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். We have decided to call this Operation Ghost Hunt. இவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற தண்டனை, இனிமேல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு விசாரன்ற பேரில் பொம்பளைங்க மேலே கை வச்சா கேட்கறதுக்கு நம்ம வருவோன்ற மரண பயம் வரணும். கோவம் வருதா? ஆமாங்கய்யா. ஓ, அப்போ என்ன அடிச்சிருவியா? அடிப்பீங்கய்யா. மனுஷன் பிறக்கிறப்பவே ஒருத்தன் மேலே, ஒருத்தன் கீழே, ஒருத்தன் சைட்லன்னு பிரிக்கிற நீங்கள் பிரிவினைவாதிகளா, இல்லை சமுதாயத்தில் எல்லாருமே ஒன்றுன்னு போராடுற நாங்கள் பிரிவினைவாதிகளா? நான் வில்லன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே 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 மக்கள், ட்ரெயின் நீங்க பார்த்து நினைக்கிறேன் நல்லா தாங்க இருந்துச்சு. விடுதலை படத்துக்காக வந்து சூரிய வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டோம். மேக்கிங் ஆஃப்லயும் வந்து பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, லிட்ரலி வந்து மனசை வந்து அந்த கேரக்டராகவே வாழ ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அது ட்ரெய்லரையும் அழகாக காமிச்சிருக்காங்க. வெற்றிமாறனை பிடிச்சதான் தெரியுமா, அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வர பார்ப்பாரு. அதனாலதான் இப்ப வரைக்குமே இந்த செகண்ட் வரைக்குமே எல்லாரும் வடச்சென்னை பட் 2 படத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வடச்சென்னை வானில வந்து வேற லெவலில் ரியலிஸ்டிக்கா பண்ணியிருப்பாரு. அதனால என்னன்னு தெரியல, நம்மளோட வெற்றிமாறன் படம்னாலே வந்து முடிஞ்ச அளவுக்கு 99% வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஒரு ஜெயில செய்ய போறாங்களா, அந்த ஜெயில வந்து முழுசா செஞ்சிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க காடுல இருக்கு பாதி விஷயங்கள். ஸோ அஃப்கோர்ஸ் இது காடுல போய் தான் எடுத்திருக்காங்க. மேக்கிங் ஆஃப் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்த கையோட. படம் எப்படிதான் இருக்கும், நம்ம சூரியோட ஆக்டிங் வந்து எப்படி இருக்கும்ட்டு அதுல அதுன்னு ஒரு சீன் வந்துச்சுல, செம்மையா இருந்துச்சுங்க. என்னது, என்னையும் அடிப்பியா, கண்டிப்பா அடிப்பையா அப்படின்னு சொல்லும் போத அதுல வந்து எப்படி சொல்றதுன்னா, அவர் வந்து திம்மரால அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு கான்பிடென்ட் கலந்து ஒரு மரியாதைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு நர்வஸா இருக்காரு. நல்லா அழகா காமிச்சிருக்காரு. நம்ம வெற்றிமாறன் சார் சொல்ல வந்து அப்படியே வந்து நம்மளோட சூரி பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து சூரியோட பேர் வந்து வேற எங்கேயோ போயிருவாங்க, அது 100% கேரண்டியா சொல்லலாம். ஆக்டிங் வைஸ் வந்து தாறுமாறா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரே நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படம் மேல இருக்கு. அதுவும் சொல்லிட்டாரு Part 1 Part 2 வரப்போகுதுன்ட்டு கிளியரா போட்டாங்க. Part 1 Part 2ன்ட்டு இந்த Part 1 வந்து நல்ல ஹிட் கொடுத்துச்சுன்னா Part 2 வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து சொன்னது இன்னும் மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துரும். நல்லா இருக்கும் சீரியஸா. அதுவும் விஜய் சேதுபதி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெற்றிமாறனோட பண்றாரு வேற, அதுவும் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புற மக்கள், ஒரு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ ரியாக்ஷன் பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.